நமக்கு எது ஒரு பொழப்பு. சரி சரிங்க ஐயா. இந்த ஒரு மூட்டை கோசப்பழத்தை எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. பட் நான் ஃப்ரீயெல்லாம் வாங்க மாட்டேங்க, காசு கொடுத்துடலாம். இப்போ வந்துட்டுருக்காரு எடுத்துக்கிட்டு. இப்போ வந்து குத்தகை கொட்டிகிட்ருக்கீங்களா? குத்தகை எத்தனை ஏக்கராங்க ஐயா குத்தகை கொட்டிட்டு? 5 ஏக்கரா ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ 5 ஏக்கராவும் எத்தனை எவ்வளோக்குங்க ஐயா வருஷம்? 15,000 கொடுப்போம். 15,000 5 ஏக்கரா கொட்டிருக்கு. மேட்டுக்காடுங்க. என்னங்க ஐயா வெள்ளாமல் போட்டிருக்கீங்க? வெள்ளாமல் கடலை போட்டோம், கடலையும் மழை பிடிச்சிக்கிச்சு. தோசை போட்டு அதுவும் போயிடுச்சு. தட்டை பேர் கொஞ்சம் வச்சு அதுவும் மழை இல்லாமல் மழை இல்லாமல் காரணம் தான். மழை பெஞ்சாலும் விவசாயத்தில் ஓரளவுக்கு இருக்கும். மழை இல்லைனாக்க விவசாயம் ரொம்ப அடி வாங்கி போடும். ஏன்னா இப்போ முதலீடு வந்து அதிகமாக போடுற மாதிரி. கரெக்டுங்க. அதனால் நஷ்டம் வந்து பெரு நஷ்டமாக தான் வரும். பெரு நஷ்டம் வந்துச்சுன்னா பெரிய நஷ்டமாக ஆகிடுதுங்க. 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாத மாதிரியே பண்ணிடுது. போன வருஷம்லாம் எனக்கு ஒரு 50,000-60,000 நஷ்டம். போன வருஷம் மட்டுமே. இந்த வருஷம் என்ன தெரியலைங்க. அதை வந்து இந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் விற்று அப்படியே சரி பண்ணி இந்த இருக்கிற குட்டிங்களை அதுக்கு வந்து இந்த குட்டிங்களை விற்கணுங்க. அதுங்களுக்கு கொஞ்சம் பண்ணிட்டு நாம சரி சரிங்க. சரிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவரோட வாழ்க்கைங்க. அதாவது இந்த குடிசைலாம் அவர் இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், ஒரு குடிசை, இந்தாண்ட ஆடு இருக்குது, கோழி எல்லாமே இதில் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காருங்க. ஃபோன் நம்பர் அம்மா கேட்குறா அப்படிங்க. ஆ கரெக்டுங்க ஐயா. கரெக்டுங்க கரெக்டுங்க ஐயா. இதுக்கு என்ன கோழி இது குஞ்சு பச்சிச்சிங்களா? சரி சரிங்க ஐயா. கரெக்டுங்க. முடியாதுங்க ஐயா. வேறங்க. எத்தனை ஆடு இருக்குங்க? ஆடுலாம் ஒரு 10-15 ஆடு இருக்குது. கொடாப்புங்களுக்கு குட்டி இருக்குங்களா? போடல. சரிங்க. எத்தனை எனக்கு குட்டிலாம் கொடுக்குற மாதிரி இருக்குங்களா? குட்டிக்கு 4 ஆகும். 4 ஆகும். நமக்கு எது ஒரு பொழப்பு. சரி சரிங்க ஐயா. எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்ருக்கீங்க? அது ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 30 வருஷமாக அந்த குத்தகை காடு ஓட்டிகிட்ருக்கீங்களா? சரிங்க. இப்போ நம்ம சொந்த ஊர் இதேங்களா இல்லை எப்படிங்க? சொந்த ஊர் இன்னும் கொஞ்சம் அந்தாண்டு முன்னாடிங்களா? ஏர்வாடிங்களா? ஏர்வாடி ஏர்வாடி விட்டு அந்தாண்டு போகணும். சரி. பனங்காடு. சரி சரிங்க. இப்போ அடுத்தது நம்ம இதில் என்ன வெள்ளம் பண்ண போகிறோம்? இப்போ கோசப்பழம் போட்டிருக்கோம். அடுத்தது மழை இது பண்ணால் ஆரியம். தூள் ஆரியுமா இல்லை மேட்டுக்காட்டு? மேட்டு ஆரியம். சரிங்க. நான் ஆரியம் பரவாயில்லைங்க, நமக்கு ஆரிக்கும் வேணும் போட்டுக்கலாம். சரிங்க. நான் சாக்கு நான் பிடிச்சிடுறேங்க. குழந்தை எத்தனை ஐயா? எனக்கு 2 பொண்ணு 1 பையங்க. பெரிய 4வது, சின்ன 2வது. பையன் வந்து 2.5 வயசுங்க. சரி சரி. மாடு இருக்குங்களா? மாடு இருக்குங்களா? மாடு இருக்குது. அதுக்கு தட்டு பஞ்சமாயி போச்சுல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். மஞ்சள் பழம் வந்து பில்லு இப்போ நான் வேறு காட்டுங்களுக்கு போய் பிடிங்கிட்டு வந்து. சரிங்கய்யா. பின்னல் போய் நிறுத்தி ஒட்டல் வச்சுக்கிறேன். ஓ சரிங்க. இப்போ மழை பெஞ்சுன்னா ஏதோ வரிசை பண்ணிக்கிறோம். சரி சரி சரிங்கய்யா. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் ஆட்டுக்குட்டியிலேருந்து எல்லா வேலையும் சரியாக இருக்கும் இல்லைங்களா? வேலையெல்லாம் தானே வேலை. அதாதாங்கய்யா. ஏன்னா ஏதோ நம்ம இப்போ ஓரளவுக்கு நல்லா அமௌண்ட் வந்துச்சுங்களா? கோசப்பழத்தில் அமௌண்ட் வரல, போயிடுச்சு. சரி சரிங்க ஐயா. வச்சுட்டு கூட அப்படி ஒன்றும் போட்டுக்கலாம். சரிங்க. வச்சுட்டு வந்துட்டுங்களா? சரிங்க ஐயா. இல்லை நான் கொட்டிட்டு வரட்டுங்கிறீங்களா? அப்படி வச்சுட்டு வந்துட்டுமா? வச்சுட்டு. சரிங்க. சரிங்க. இந்த செடி நம்மளுதான். இதில் கொட்டை செடி போட்டிருப்பீங்களாட்டிருக்கு. துவரை போட்டிருக்கீங்களா? பாருங்க, இங்கே வந்து
ஐயா கோவிந்தராஜுங்க கோசப்பழம் போட்டிருக்காரு. கோசப்பழம் வாங்க வந்தேங்க. இது கோசை காடுங்க. ஒரு 5 ஏக்கரை வந்து எடுத்து இது ஓட்டிகிட்ருக்காருங்க, குத்தகைக்கு ஓட்டிகிட்ருக்காரு. 5 ஏக்கரை காட்டை வருஷம் 15,000 ரூபாங்க. 5 ஏக்கராவுக்கு 15,000 ரூபா. ஆனால் இது வந்து மேட்டுக்காடு. அவருக்கு தேவையான ஆடு மாடு கோழிலாம் வச்சுருக்காரு. மாடு பால் ஊற்றிக்கிறாரு. இதுதான் அவங்க அவரோட வீடுங்க. அது ஐயா. சரிங்க ஐயா. இப்போது இந்த கொடா புள்ளி எல்லாமே அடிச்சிக்கலாமா? மழை வந்தால் இதுங்கெல்லாம் பிடிச்சி கட்டிக்குவோம் பண்ணிக்குவோம். கொடாப்பு 2-3 கொடாப்பு அதனால சுற்றிங்களாம் அதை பிடிச்சி போட்டுக்குவோம். சரிங்க ஐயா. அவ்வளோதான். அப்புறம் இப்படி திறந்து விட்டா அப்படி மேட்ச் அப்படி கிடக்கும். வெளியே இந்த ஆடு ஓட்டிட்டு போயிட்டு வந்துடுவீங்க. சரி சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி, நீங்கள் பாருங்க ஐயா. நானும் வந்து அடுத்த வாரத்தில் வரேங்க ஐயா, வந்து உங்களை பார்க்குறேன்.